ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் வீட்டுக்காரோட லஞ்சுக்கு முட்டை பிரியாணி செஞ்சுருந்தேன். முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி அரிசியும் ஒரே அளவு வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி.